Navin Sadar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். துணை முதல்வரானார் சுனேத்ரா. என்சிபி தலைவர்கள் ஏகமனதாக ஏற்பு. மகா அரசியலில் புதிய வரலாறு. மகாராஷ்டிரா துணை முதல்வராக இருந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவார் மும்பையிலிருந்து பாராமதிக்கு தனி விமானத்தில் சென்றார். அவரது விமானம் தரையிறங்கும் போது வெடித்து சிதறியதில் உடல் கருகி பலியானார். ஜனவரி 28ஆம் தேதி இந்த துயர சம்பவம் நடந்தேறிய நிலையில் கட்சியில் குழப்பங்கள் எழுவதை தவிர்க்கவும் ஆட்சியில் என்சிபிக்கான முக்கியத்துவம் குறையாமல் இருக்கவும் என்சிபி தலைவர்கள் துரித கதியில் செயல்பட்டனர். அஜித் பவாரின் மனைவியும் ராஜ்யசபா எம்பியுமான சுனேத்ரா பவாருக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என அக்கட்சியின் செயல் தலைவர் பிரபுல் பட்டேல் குரல் எழுப்பினார். கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு என்சிபி எடுக்கும் முடிவுக்கு சம்மதம் தெரிவிப்பதாக முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அறிவித்தார். இதையடுத்து பிரபுல் பட்டேல், சக்கன் புஜ்பால் உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் மும்பையில் சுனேத்ரா பவாருடன் ஆலோசனை நடத்தினர். அவரது சம்மதத்துடன் என்சிபி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் என்சிபி சட்டசபை கட்சி தலைவராக சுனேத்ராவை தேர்வு செய்வதாக ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. சுனேத்ராவின் தேர்வு குறித்த கடிதத்தை கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸிடம் வழங்கினர். இது குறித்த விவரம் கவர்னர் மாளிகைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து கவர்னர் மாளிகையில் மிக எளிமையாக நடந்த பதவியேற்பு விழாவில் சுனேத்ரா பவார் துணை முதல்வராக பதவியேற்றார். கவர்னர் ஆச்சாரிய தேவவ்ரத் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். என்சிபி எம்எல்ஏக்கள், முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். இதன் மூலம் மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல்வர் என்ற பெருமையை சுனேத்ரா பவார் பெற்றுள்ளார். 9வது முறை பட்ஜெட் தாக்கல். வரலாறு படைக்கும் நிர்மலா. 1969இல் முன்னாள் பிரதமர் இந்திரா தற்காலிக நிதியமைச்சராக பதவி வகித்தார். அவருக்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் பொறுப்புக்கு வந்த முதல் பெண் என்ற சிறப்பை பெற்றார். நிர்மலா சீதாராமன் 2019ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி அவர் மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். 2019 ஜூலை 5ஆம் தேதி முதல் பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். 2020, 2021, 2022, 2023, 2024, 2025 ஆகிய ஆண்டுகளிலும் பொது பட்ஜெட்டை நிர்மலா தாக்கல் செய்தார். நாளை அவர் தொடர்ச்சியாக 9வது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மொரார்ஜி தேசாய் 10 முறையும், ப. சிதம்பரம் 9 முறையும், பிரணாப் முகர்ஜி 8 முறையும் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை. வெவ்வேறு காலகட்டங்களில் பட்ஜெட் தாக்கல் செய்தனர். அதேபோல் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 1991 முதல் 1996 வரை நரசிம்மராவ் அமைச்சரவையில் தொடர்ச்சியாக 6 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2019இல் பிரதமர் மோடி 2வது முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2024இல் 3வது முறையாக மோடி பிரதமரானதும் மீண்டும் நிர்மலா நிதியமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். 2024 பிப்ரவரியில் அவர் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஒரே பிரதமரின் கீழ் தொடர்ச்சியாக 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற வரலாற்று சாதனையையும் நிர்மலா நாளை படைக்கவிருக்கிறார். 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையில் தாக்கல் செய்யப்படும் முதல் மத்திய பட்ஜெட் இதுவாகும். 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யஷ்வந்த் சின்ஹா பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தார். தலைகுனிந்து நிற்கும் தமிழகம். பழனிசாமி கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுக ஆட்சியில் உள்ள சட்டம் ஒழுங்கால் சந்தி சிரிக்கிறது. 6 வயது சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை ரோட்டில் நடந்து செல்ல முடியவில்லை. போதை ஆசாமிகள் இந்த நேரம் இவர்களை சீரழிப்பார்கள் என்பது தெரியவில்லை. குற்றவாளிகளுக்கு ஆளும் கட்சியினர் அடைக்கலம் கொடுப்பதும் போலீஸை பார்த்து பயமில்லாமல் இருப்பதுமே இதற்கு காரணம். ஆட்சி முடிவுக்கு வரும்போது மகளிர் மாநாடு நடத்துகிறார். நிதியே இல்லாமல் கோடிக்கணக்கான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து தினமும் வீதியில் போராட்டம் நடக்கிறது. தமிழகத்தை தலைநிமிர வைப்பேன் என வாய்ச்சவடால் பேசி தலைகுனிய வைத்துவிட்டார். ஸ்டாலினின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்டும் காலம் வந்துவிட்டது.
சீக்கிரம் காலம் மாறும், தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள் சுதந்திரம் பெறுவார்கள் என பழனிசாமி கூறியுள்ளார். 2 நாள்ல தேமுதிக வரப்போகுது. ஸ்டாலின், உதயா தூங்க மாட்டாங்க. ராமசீனிவாசன் பரபரப்பு பேச்சு. தென்காசி நகரில் மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடந்தது. பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாமக, அமமுக வந்தது போல தேமுதிகவும் விரைவில் வரும். அப்போது திமுகவினர் யாரும் தூங்க மாட்டார்கள் என்றார். தலித் அதிகாரி இருந்த அலுவலகத்தை சாணி போட்டு மொழிகிய கொடுமை. திமுக நிர்வாகி அடாவடி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் ஓட்டுநராக சசிராஜ் பணியாற்றுகிறார். இவர் திமுக தொழிற்சங்கமான தோமுசாவின் செயலாளராக உள்ளார். கடந்த 40 நாட்களுக்கு முன் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து கழக பணிமனைக்கு மேலாளராக பிரகாஷ்குமார் நியமிக்கப்பட்டார். அவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர். டிரைவர்கள், கண்டக்டர்கள் பணி ஒதுக்கீட்டில் சசிராஜ் தலையிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சசிராஜுக்கும் மேலாளர் பிரகாஷ்குமாருக்கும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. விளக்கம் அளிக்கும்படி சசிராஜுக்கு மேலாளர் பிரகாஷ்குமார் மெமோ வழங்கியுள்ளார். இப்படிப்பட்ட சூழலில் பிரகாஷ்குமார் உக்கடம் பணிமனை கிளை மேலாளராக மாற்றப்பட்டார். மேட்டுப்பாளையம் பணிமனைக்கு வந்த சில நாட்களிலேயே பிரகாஷ்குமார் மாற்றப்பட்டது போக்குவரத்து கழக ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக தொழிற்சங்க நிர்வாகியான சசிராஜ் தான் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அவரை மாற்றியிருப்பார் என போக்குவரத்து கழக ஊழியர்களே பேசிக் கொண்டனர். பிரகாஷ்குமார் உக்கடம் கிளைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து கழக பணிமனையில் அவர் பணியாற்றிய அறைக்கு சசிராஜ் சென்றுள்ளார். பணியாளர்களை வைத்து அவரது அறையை சுத்தம் செய்துள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் மாட்டுச் சாணத்தை கொண்டு அறை முழுவதும் முழுக வைத்துள்ளார். சாணம் மொழிகி சுத்தம் செய்யும் படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து போக்குவரத்து கழக உயரதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சசிராஜை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டனர். இதனிடையே சாதி அடிப்படையில் சில பஸ் டிரைவர்களை நீண்ட தூர வழித்தடங்களிலும் தனக்கு பிடித்தவர்களை குறுகிய தூர வழித்தடங்களிலும் சசிராஜ் பணி அமர்த்தியதாகவும் எதிர்க்கட்சி தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். விடுப்புக்கு அனுமதி வழங்குவதிலும் சசிராஜ் சாதி பாகுபாடு காட்டியதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறினர். ஆனால் எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய், அத்தனையும் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் என சசிராஜ் கூறினார். பட்டியலினத்தைச் சேர்ந்த மேலாளர் பணிபுரிந்த அலுவலக அறையை திமுக தொழிற்சங்க நிர்வாகி சாணம் போட்டு சுத்தப்படுத்திய சம்பவம் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மளமளவென சரிந்த வெள்ளி விலை. ஒரே நாளில் கிலோவுக்கு 85,000 ரூபாய் சரிவு. சர்வதேச முதலீட்டாளர்களும் பல நாடுகளும் தங்கம், வெள்ளியில் அதிக அளவில் முதலீடுகளை செய்வதால் நம் நாட்டில் தங்கம், வெள்ளியின் விலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 29ஆம் தேதி ஆபரண தங்கம் 1 கிராம் 16,800 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நேற்று சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,26,800 ரூபாய்க்கும், 1 கிராம் 15,850 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கும், கிராமுக்கு 950 ரூபாய் சரிந்து 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை இன்று காலை கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 350 ரூபாய்க்கு விற்பனையானது. மாலை மீண்டும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் வெள்ளி விலை கிராமுக்கு 105 ரூபாயும், கிலோவுக்கு 1,05,000 ரூபாயும் சரிவடைந்துள்ளது. 10 மாவட்டத்தை மூடும் பனிமூட்டம். வானிலை மையம் முக்கிய அலர்ட். எல்லோ எச்சரிக்கையில் எந்தெந்த ஊர்கள்? தமிழகத்தின் பல இடங்களுக்கு பனிமூட்டத்துக்கான மஞ்சள் அலர்ட்டும், சில இடங்களில் மழைக்கான எச்சரிக்கையையும் வானிலை மையம் விடுத்துள்ளது. அதன் அறிக்கை: லட்சத்தீவு, கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளி மண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாகவும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களிலும், திங்கட்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. பிப்ரவரி 2ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், 3ஆம் தேதி தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும்.
பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும், 6ஆம் தேதி தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. அதேபோல் தமிழகத்தின் பல இடங்களுக்கு பனிமூட்டத்துக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மிதமான பனிமூட்டம் காணப்படும். இந்த ஊர்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் மாவட்டங்களில் நாளை லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. என்னென்ன எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யுமா இந்த பட்ஜெட்? பங்குச்சந்தையும் ஓபன். பொதுவாக மத்திய பட்ஜெட் வேலை நாட்களில் தாக்கலாகும். இதையொட்டி பொருளாதாரம், பங்குச்சந்தை, தங்கம், அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்கள் விலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். சமீப ஆண்டுகளாக பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருவது நடைமுறையாக இருக்கிறது. இந்த ஆண்டு இதே தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவது அனைவரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய வரலாற்றில் 27 ஆண்டுகளுக்கு பின் ஞாயிற்றுக்கிழமையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கு முன் 1999 அப்போதைய மத்திய நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா ஞாயிறன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். இப்போது மீண்டும் அதே போன்ற சூழல் உருவாகியுள்ளது. 9வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை பார்லியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். 2026-27ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் நடுத்தர வர்க்க மக்களுக்கு இன்னமும் எளிமையான வரி சலுகைகள் கொடுக்குமா? வரலாறு காணாத விலை உயர்வை எட்டிய தங்கம், வெள்ளி விலைக்கு விடை கொடுக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இறக்குமதி வரியை குறைப்பதன் மூலம் விலை ஓரளவு குறையும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதேபோல் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை பங்குச்சந்தைகள் இயங்காது. ஆனால் நாளை பட்ஜெட் அறிவிப்பை ஒட்டி மும்பை பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தையில் சிறப்பு வர்த்தகம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என்றும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகிறது.